ஹலோ காய்ஸ், இப்போ ஒரு சிறப்பான சம்பவம் வந்து நடந்துச்சு. நான் வந்து அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் வீடியோ எடுத்தேன். பட் என்னால் அந்த சமயத்தை அந்த சுச்சுவேஷன் வந்து ஷூட் பண்ண முடியல. பட் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, ஃப்ரெண்டுக்கு காது குத்தான் ஒரு மேட்ரு ஆச்சுன்னா ஒரு வீடியோவா, அதில் தான் மேட்ரே இருக்குது. அதுதான் வீடியோவே. என்னென்னா, நான் வந்து 11 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். வீட்டில் என்ன சொன்னீங்கன்னா, ஒரு 2 மணி, அட்லீஸ்ட் 1 மணி, சரி ஓகே 2 மணிக்கு நீ வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்க. மணி 3 ஆச்சு. அவங்க வீட்டில் காது குத்த மாமா வீடு வரணுமா, அவங்களும் வரல. ஸோ அதனால காது குத்துட்டிலே நம்ம வண்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சிறப்பான சம்பவம், பஞ்சர் ஆகிட்டாங்க. எனக்கு தெரியவே இல்லை. நான் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வர வேண்டிய வழி வேற, நான் போன வழி வந்து வேற. அங்கே போய் பார்த்தா சம்திங் வேற ஊர். அந்த ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கு 40 கிலோமீட்ரு, அந்த ஊருக்கு வந்து இன்னும் 20 கிலோமீட்டர் தான் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் 20 கிலோமீட்டரு அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு ஒன்றுமே தூக்கி வாரி போட்டுருச்சு. அங்கேருந்து நான் விரட்டிக்கிட்டு வரேன். என் வண்டி ஒரு 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 நல்ல வண்டி தான், ஆனால் வந்து அந்த அளவுக்குலாம் எஃபர்ட் போட்டு ஓட்ட முடியாது. ஒரு தரமான வண்டின்னு வச்சுக்கோங்களேன். சங்கர் சிமன் மாதிரி. அப்படின்ட்டு நான் பார்த்தோன்னே தூக்கி வாரி போட்டுருச்சு. சரி என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ஓகே ரிட்டன் திரும்பி போவோன்னு நான் எல்லாரையும் ஓவர்டேக் ஃபுல்லாக ஓவர்டேக் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போகிறேன். அப்படி நம்மளாலும் சரி நம்ம பாட்டுக்கு சரி சைடு போடுறேன். யாரும் தெரியுமா, ராயல் என்ஃபீல்டு சைடு போட்டு நான் வரேன். என்னாலே ஏற்றுக்க முடியல, நம்ம வண்டி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது அப்படின்னு. வச்சாமல் பாரு ஆப் எனக்கு அப்படின்ட்டு. இன்னும் என் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. டயரு வாகனம் முடிஞ்சிருச்சு, டயர் வெடிச்சிருச்சு. பஞ்சரான கதையை விட்டுருங்க, டயரை வெடிச்சிருச்சு. அப்புறம் வண்டியோட சைலன்சர் சுத்தமாக கலண்டுட்டானா கையோடு வந்துடும். அப்போல்லாம் கலட்டி எடுத்துக்கிட்டு வரலாம்ல, அந்த அளவுக்கு தொங்கிட்டு நீ கல்யாண மண்டபத்துலேருந்து நான் ஓடி வரேங்க. சேர்லாம் எல்லாத்தையும் தள்ளி போட்டு விடுங்களா என்னைய அப்படின்ட்டு. ஆனால் இவ்வளோதான் பண்ணியிருக்கு. நேரத்துக்கு வீட்டுக்கு போக முடியல, வண்டி போச்சு. அங்கேயும் சரியாக என்ஜாய் பண்ண முடியல. எதுக்கு இப்படி வாழ்க்கை. எங்கள் அப்பா தான் பயமே செம்ம. எங்கள் அப்பா தான் இப்போ ஹீரோவே. இதில் எங்கள் அப்பா என்னை பெரட்டி எப்படி பல்ட்டி அடிக்கிறாரு, அதுதான் மேட்ரு. இப்போ என்னென்னா, அவர் ஒரு 100 கால் அடிச்சிட்டாரு. நான் எதையும் அட்டன் பண்ணலை. ஆனால் இப்போ வேறு வழி கிடையாது, அவர் தானே அட்டன் பண்ணி கூப்பிட்டாகணும். திருப்பி அட்டன் பண்ணி இந்த மாதிரி வண்டி டயர் வெடிச்சிருச்சு வாங்க அப்படின்னு அவருக்கே சொல்லிட்டு வந்தோடனையும் நான் ஒரு முடிவு வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, அவர் வந்து இறங்கவே விடுறதில்லை. வண்டியோடு அவர் நிற்க வச்சு அப்படியே வண்டியோடு சேர்த்து நம்ம அவர் காலில் விழுந்துருது. இவ்வளோதான் மேட்ரு, வேறு மேட்ரே கிடையாதுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது, யாரையும் சமாளிக்கலாம் முடியாது. ஏன்னா நம்ம பண்ணது வந்து தவறில்லை, கொடுமை, மிக சிறப்பான கொடுமைகள். அதை ஆண்டவன் எனக்கு நடத்தினா, நான் இப்போ அவருக்கு நடத்துகிறேன். ஸோ ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது.